Example 9.55. Find the area of the region bounded between the parabola x square is equal to y and the curve y is equal to modulus x. Okay, x square is equal to y na நம்மளுக்கு தெரியும் அது open upward னு தெரியும் passing through the vertex 0,0 அதை pass பண்ற ஒரு curve னு தெரியும் parabola x square is equal to y ங்கிறது and x is equal to y or y is equal to x ங்கிற curve வந்து நம்மளுக்கு தெரியும் அது வந்து origin வழியா பாஸ் பண்ற ஒரு straight line ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க modulus x னு கொடுத்திருக்காங்க அப்படியே என்ன ஆயிடும் modulus னு கொடுத்தா எல்லாமே பாசிட்டிவ்லயே வரணும் ஓகேவா எதுவுமே நெகட்டிவா இருக்காது அதாவது இது எல்லாமே என்னது இப்படி மேல வந்துறணும் நம்ம cos x curve பார்த்தோம் இல்லையா modulus of cos x ங்கிறது வெறும் cos x னா இப்படி இருக்கும் modulus of cos x ங்கிறது என்ன ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இல்லையா அதே மாதிரியே தான் என்னது இந்த கர்வ் இங்க இருக்குறது இங்க பெண்ட் ஆகி கீழ வருது இல்லையா அது வராம மேலேயே வந்துரும் இதெல்லாம் தான் என்னது modulus of x க்கு உள்ள வேரியேஷன் இப்போ modulus of x ங்கிறதுல நம்ம என்ன செஞ்சுக்கணும் ரெண்டா பிரிச்சுக்கணும் அப்படியே ஒரு வேல்யூ modulus குள்ளார இருக்க வேல்யூ அப்படியே ஒன்னு போட்டுக்கணும் இன்னொன்னு என்னது minus of னு ஒன்னு போட்டுக்கணும் எங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் கிடைக்குது நமக்கு எப்பவுமே 0 ல இருந்து அதாவது அதுக்கு மேல உள்ள கிரேட்டர் நம்பர்ஸ் x greater than or equal to 0 x less than or equal to 0 ல தான நமக்கு என்ன வந்துச்சு நெகட்டிவ்ல கர்வ் வந்தது அது அப்படியே நெகட்டிவ்ல உள்ள 0 ஓகேவா இது மாதிரி ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது அப்ப இந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சுக்கலாம் x square is equal to y ன்னு இருக்கு y is equal to x ன்னு இருக்கு இல்லையா இத கொண்டு போய் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் கொடுங்க அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க y is equal to y க்கு பதிலா x போடுங்க அப்ப என்ன ஆகும் x square is equal to x ன்னு கிடைக்கும் x square minus x is equal to 0 x வெளியில எடுத்துருங்க x minus 1 so x is equal to 0 ன்னு ஒரு பாயிண்ட் x is equal to 1 ன்னு ஒரு பாயிண்ட் இந்த வேல்யூ கொண்டு போய் என்ன செஞ்சுக்கலாம் இங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க x 1 ன்னு இருந்ததுனா y யும் 1 அப்ப 1, 1 x 0 ஆ இருந்தா y யும் 0 0, ஓகேவா எந்த இடத்துல ஈக்குவல் பாயிண்ட்ஸ் 1 னா 1 2 னா 2 3 னா 3 அப்படினு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அப்ப என்ன ஆகும் இப்படி பாஸ் பண்ணுதா அதே மாதிரி என்ன செய்யுது கீழ போகாம இந்த கர்வ் வந்து என்ன ஆயிடுது மேலேயே வந்துருது இப்படி வந்துருது இப்போ இது ரெண்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது 1, 1ங்கற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்ப நம்ம எந்த ரீஜன் கண்டுபிடிக்கணும் இந்த ரீஜன் தான் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா இந்த சைடுல உள்ள ரீஜியனும் அதே மாதிரி லெஃப்ட் சைடுல உள்ள ரீஜியனும் இது ஜஸ்ட் சிமெட்ரிக்கல் இல்லையா அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு சைடு கண்டுபிடிச்சாலே அதை என்ன செஞ்சுக்கலாம் ரெண்டு தடவை வேணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் ஜஸ்ட் ரெண்டு தடவை கண்டுபிடிக்க தேவையில்ல அதனால 0 ல இருந்து 1 வரைக்கும் உள்ள லிமிட்டுக்குள்ளார இருக்கிற அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா y லயும் 1 தான் x லயும் 1 தான் எந்த பக்கமா வேணாலும் போடலாம் ஏரியா வந்து y ஓட லிமிட்டை வச்சும் போடலாம் x ஓட லிமிட்டை வச்சும் போட்டு கண்டுபிடிக்கலாம் நம்ம x ஓட லிமிட்ஸ் வச்சுக்கலாம் இதுல இருந்து 0 ல இருந்து 1 வரைக்கும் அப்ப எல்லாத்தையும் y dx னு மாத்திக்கணும் or y2 minus y1 y2 எதை முதல்ல வச்சுக்கறோமோ அது நமக்கு y1 நம்மளோட விருப்பம் தான் அதாவது நம்மளோட விருப்பம்னா என்னது நேமிங் கொடுக்கிறது y2 இல்ல y1ங்கிறது நேமிங் வந்து நம்மளோட விருப்பப்படி கொடுத்துக்கலாம் பட் ஆனா என்னது ரூல்ஸ் என்னது x ஆக்சிஸ் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல இருந்து கீழ y ஆக்சிஸ் படி எடுத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல மேலே இருந்து வந்துட்டே இருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் கிடைக்குது நமக்கு டச் ஆகுது இந்த லைன் தான் டச் ஆகுது நமக்கு அப்ப அந்த லைனை தான் முதல்ல எழுதணும் அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் நம்ம இந்த பாராபோலாவை எழுதணும் ஓகேவா சோ இன்டகிரேட் 2 டைம்ஸ் போட்டுக்குவோம் ஏனா ரெண்டு தடவை கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு பதிலா என்ன செஞ்சுக்கலாம் நான் 2 டைம்ஸ் னு போட்டுக்கறேன் 2 இன்டகிரேஷன் 0 to 1 ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது இங்க x தான் இருக்கு அதாவது y is equal to x லைன் தான் இருக்கு y is equal to என்ன ஈக்குவேஷன் லைனுக்கு x அந்த x தூக்கி இங்க போட்டுக்கறேன் மைனஸ் பாராபோலா y is equal to இங்க பாராபோலாக்கு என்னது x ஸ்கொயர் அதை தூக்கி இங்க போட்டுக்கறேன் into dx ஜஸ்ட் அப்படியே இன்டகிரேட் பண்ணுங்க x னா என்னது x ஸ்கொயர் டிவைடட் பை 2 னு ஆயிடும் இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் x ஸ்கொயர்ங்கிறது என்ன ஆயிடும் x கியூப் டிவைடட் பை 3 பேசிக் ஃபார்முலா தான் x பவர் n ஃபார்முலா தான் லிமிட் 0 to 1 அப்படியே லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க மைனஸ் தி லோயர் லிமிட் 2 into ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 1 ஸ்கொயர்ங்கிறது 1 தான் அதே மாதிரி 1 கியூப்ங்கிறது 1 டிவைடட் பை 3 மைனஸ் என்னது 0 எல்லா x ஓட எல்லாத்தையுமே மல்டிப்ளை ஆகி இருக்கிறதுனால அது 0 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணும்போது டோட்டலா 0 ஆயிடும் which is equal to 2 into just cross multiplication 3 minus 2 divided by 6 which is equal to இது ரெண்டுத்தையும் கேன்சல் கொடுத்துக்கலாம் 3 minus 2ங்கிறது 1 so 1 divided by 3 square units ஓகேவா இதான் அதனுடைய ஏரியா